ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி அசம்பிள் வீடியோ போட்டிருக்கேன், இந்த மிஷின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது சொல்லிவிட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மிஷினில் மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மோட்டார் அண்ட் பெடல் ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் மோட்டார் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பூஜா பிராண்டோடது தான். அதுலேயே அந்த கேபிள் ஒயர் எல்லாமே அட்டாச்சாக தான் இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே ஒயரிங் ஒர்க்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே எடுத்து அப்படியே ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மோட்டாருக்கு சைடில் பாருங்கள், ஒரு பிளாக் கலரில் ஹோல்ஸ் வச்சு ஒரு பேலட் மாதிரி இருக்குது. அந்த பேலட்டில் தான் நம்ம ஸ்க்ரூ போட்டு மிஷினோட அட்டாச் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு பெடல் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணும்போது நான் வெறும் பாக்ஸ்லேருந்து அப்படியே தான் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அதோட கவரெல்லாம் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. ஸோ இப்போ தான் நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பெடலுக்கு அட்டாச் பண்ணுற அந்த பவர் கார்டு இருக்கும் இல்லையா, அந்த 3 பின் வச்சது, அதில் பார்த்தா ஒரு பின் உடஞ்சிருச்சு. இப்போ தான் நான் செக் பண்ணேன். நான் நினச்சேன் அது ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கலான்னு பார்த்தா அது தனியாக கையோடு வந்துருச்சு. சரி, அந்த மோட்டார் 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதுவும் கிளைம் பண்ண முடியுமா செக் பண்ணி பார்க்கணும் இனிதான். அதனால் இப்போதைக்கு அந்த பெடல் மட்டும் நான் திருப்பி அதே கவரில் போட்டு தனியாக வச்சுட்டேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருக்க மிஷின்லேருந்து பெடல் எடுத்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு மோட்டாரும் மிஷினும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பேண்ட் இருக்கும். ஸோ அந்த பேண்டு, அதுக்கப்புறமேட்டு நம்ம மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ, வாஷர் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ மோட்டார் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி காமிச்சிருந்தேன் இல்லையா உங்களுக்கு, இந்த மோட்டாரோட சைடில் இந்த பிளாக் கலரில் ஒரு பேலட்டில் ஹோல்ட் இருக்கே, இதில் தான் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நான் மோட்டார் எப்படி ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. மிஷினோட அந்த பேலன்ஸ் வீல் இருக்கு இல்லையா, மேலே நம்ம கையில் யூஸ் பண்ணுற பேலன்ஸ் வீல், அதுக்கு சைடில் இருக்க ஸ்க்ரூவோடு அட்டாச் பண்ணணும். இப்போ அந்த இடத்துல இருக்க ஸ்க்ரூவை நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கழட்டிடுங்க அதை ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நான் அவங்க கொடுத்த ஸ்க்ரூ அண்ட் வாஷர் அதை எடுத்துக்கிறேன். இல்லைனா நீங்கள் இதே ஸ்க்ரூ கூட வாஷர் மட்டும் போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் வாஷர் அதில் போட்டுட்டு இப்போ அந்த மோட்டாரோட சைடில் இருக்க ஹோல்ஸில் விட்டுட்டு இப்போ அந்த மிஷின்குள்ளே இருக்க ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்க்ரூ டிரைவரை வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மோட்டார் அப்புறமேட்டு மிஷின், டெய்லரிங் மிஷின், இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி, கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பேண்டு போடுவோம் இல்லையா. ஸோ நான் இதில் ரோப் போட்டிருக்கேன், அந்த ரோப்பை கட்டிட்டு அந்த பேண்டு போடுறேன். நான் எப்படி இந்த பேண்டை போடுறேன்னு பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். டெய்லர் மிஷினோட அந்த பேலன்ஸ் வீல் இருக்குல்ல, அந்த சைடும் மோட்டாரில் ஒரு பக்கம் வீல் மாதிரி சுற்றும். ஸோ அந்த சைடு, இந்த 2 சைடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பேண்டு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒயரை எப்படி பெடலோட கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் இதில் பெடல் உடஞ்சிருக்கு இல்லையா, அதாவது பெடலோடைய அந்த பவர் கார்ட் போடுறது உடஞ்சிருக்கு. ஸோ தட் நான் என்னுடைய பழைய மிஷினில் இருக்க
பெடல் எடுத்துக்கிறேன். அதில் இருக்க ஒரு கேபிளையும் இந்த மோட்டரில் இருந்த கேபிளையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுலேயும் பின் இருக்கும், நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ பெடலில் 2 வயர் இருக்கும். ஒன்று வந்து மோட்டாரோட கனெக்ட் பண்ணுறது, இன்னொன்று வந்து நம்ம ப்ளக் பாயிண்டில் போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து மோட்டரோட ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன், இன்னொரு வயரை நான் வந்து ப்ளக் பாயிண்டில் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்ம மோட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் உங்களுக்கு வந்து மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் த்ரெட்டாக வந்து ஒரு ப்ளூ கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பாபின் போகிற த்ரெட் வந்து பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு ஒயிட் காட்டன் பிட் மாதிரி எடுத்திருக்கேன் நான், ஒரு காட்டன் கிளாத்தை. ஸோ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் பெடல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். நான் கீழே பெடலை ப்ரெஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஸ்டிச்சஸ் விழ ஆரம்பிச்சிடும். ஸ்டிச் பண்ணியாச்சு. எவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்டிச் ஆகிருக்கு பாருங்கள். த்ரெட்லாம் கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லூட்டில் த்ரெட் வந்து ஸ்மூத்தாக ஸ்டிச் ஆகிருக்கு, பட் பின்னாடி பாபின்குள்ளே த்ரெட் வந்து லூப் அடிச்சிருக்கு. அப்புறம் தான் நான் வந்து இது டென்ஷன் செக் பண்ணப்போ டென்ஷன் வந்து லூஸாக இருந்துச்சு. ஸோ வந்து த்ரெட் டென்ஷன் வந்து டைட் பண்ணிக்கிட்டேன் நல்லா. இப்போ வந்து நான் வந்து பெடலில் ட்ரை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ மோட்டருக்கு கனெக்ட் பண்ண அந்த பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பெடலுக்குள்ளே அந்த ஒரு ரோப்பை கனெக்ட் பண்ணிக்கிறேன். பெடல் பண்ணி ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பெடல் பண்ணி ஸ்டிச் பண்ணது பாருங்கள். இது 2 சைடுமே கரெக்டாக வந்துருச்சு. நம்ம த்ரெட் டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ 2 பக்கமே கரெக்டாக வந்துருச்சு. ஓவராலாக இந்த பூஜா மிஷின் பெடல் அண்ட் மோட்டார் 2த்துலேயுமே நல்லாவே ஸ்டிச் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.